என் வாழ்விலே உற்ற துணையாக இருப்பது இந்த ஜெபமாலை தான். நான் என்றுமே என்னோடே எடுத்துச் செல்வேன். எங்கு சென்றாலும், என்ன செய்தாலும் இந்த ஜெபமாலையை நான் நினைத்துக் கொள்வேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்களுடைய சிறு வயதிலிருந்து என்னுடைய பெற்றோர்கள் ஒரு நாள் கூட ஜெபம் இல்லாமல் படுக்கக் கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு நாங்கள் எல்லோருமே குடும்ப ஜெபமாலை சொல்லித்தான் வளர்ந்தோம். குடும்ப ஜெபமாலை என்றுமே எங்களுக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறது, பாதுகாப்பை கொடுத்திருக்கிறது. சிறு வயதிலிருந்து என் பெற்றோர்கள் செய்ததால், அதைத் தொடர்ந்து நான் செய்து வருகின்றேன். எங்களுடைய சபையில் கூட ஜெபமாலை சொல்லாமல் நாங்கள் இருப்பதில்லை. ஜெபமாலை என்றுமே எனக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறது. பல வகைகளில் அது எனக்கு உதவி செய்திருக்கிறது. ஜெபமாலையை நான் நினைக்கும் போதெல்லாம் பல ஆபத்துக்களை நான் நினைப்பதுண்டு. அது எனக்கு நினைவுபடுத்தும். பல ஆபத்துகளிலிருந்து என்னை காப்பாற்றி இருக்கிறது. அது முக்கியமாக 2021 டிசம்பர் 23ஆம் தேதி மக்களை சந்திக்க போகின்ற நேரத்திலே, வாழ்த்து சொல்ல போகும் நேரத்திலே, நான் தூக்கி எறியப்பட்டேன். வண்டியிலிருந்து தூக்கி எறியப்பட்டேன். அந்த நேரத்தில் எனக்கு உறுதுணையாக இருந்த ஜெபமாலை மட்டுமே. எல்லோருமே ஆச்சரியப்பட்டார்கள். ஏன்னா, நான் கீழே விழுந்து ஒரு அடியும் படவில்லை. யாரோ என்னை வந்து தூக்கி எடுத்தது போல் நான் உணர்ந்தேன். ஏதோ ஒரு வல்லமையான கை என்னை தூக்கி எடுத்தது போல் நான் உணர்ந்தேன். மற்றவர்கள் எல்லாம் வாயடைத்து போனார்கள். எப்படி இவ காப்பாற்றப்பட்டாள் என்று. அவ்வளவு தூரத்தில் நான் எறியப்பட்டாலும் கூட என்னை காப்பாற்றியது ஜெபமாலை தான் என்பதை நான் முழுமையாக நம்புவேன். இதை மற்றவர்களுக்கும் நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். இந்த ஒரு ஆபத்து மட்டுமல்ல, பல ஆபத்துக்கள் என்னை காப்பாற்றியது ஜெபமாலை மட்டுமே. ஜெபமாலை சொல்வதனால் நான் இந்த இயேசுனுடைய, மரியாளுடைய வாழ்விலே நிகழ்ந்ததெல்லாம் நான் நினைத்து பார்ப்பேன். அது என்னை ஆழமான சிந்தனைக்கு இட்டுச் செல்கிறது. நான் தியானம் செய்ய எனக்கு உதவி செய்கிறது. மக்களுக்காக, மக்களுடைய தேவைகளுக்காக, நலனுக்காக, உலகில், குடும்பத்தில், நாட்டில் சமாதானத்துக்காக ஜெபிப்பதற்கு எனக்கு இது ஒரு வல்ல கருவியாக இருக்கின்றது. அந்த அளவில் நான் ஒரு ஜெபமாலையை என்றுமே என் இணை பிரியாத தோழியாகத்தான் நினைக்கின்றேன். எனவே இந்த ஜெபமாலையை உங்களுக்கும் நான் சொல்லுவது என்னென்றால், உங்களை விட்டு பிரியாமல் வைத்திருந்தால் என்றுமே மரியாள் நமக்காக, மாதாமாய் நமக்காக வேண்டிக் கொள்வார்கள். நம்முடைய தேவைகளுக்காக வேண்டிக் கொள்வார்கள். நம்மை இறைவனோடு ஒன்றித்து வைக்க அவர்கள் உதவி செய்வார்கள். என்றுமே அவருடைய உடனிருப்பை அறிந்து கொள்ள உதவி செய்வார்கள். அந்த அளவில் எனக்கு அவர்கள் உதவி செய்திருக்கிறார்கள். இன்றும் நான் அவர்களை என்னோடு வைத்திருக்கிறதுக்கு காரணம், என்னை இறைவனிடந்து எதுவுமே பிரித்து விடக்கூடாது என்பதற்காகத்தான். எனவே மாதாம்மாவில் நான் வேண்டுவதெல்லாம் என்னை மட்டுமல்ல, மக்களை என்றுமே இறைவனிடம் நீ இட்டுச் செல்ல வேண்டும் அம்மா என்று நான் ஜெபிப்பதுண்டு. அதற்காகவே இந்த ஜெபமாலை நான் என்னோடே வைத்திருக்கின்றேன், உறுதுணையாக வைத்திருக்கின்றேன். என்றுமே என்னோடே இருக்கும் இறுதி வரை. மரியே வாழ்க!